Good morning to all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரால லக்ராஞ்சிஸ் தியரம் ஃபார் ஃபைனைட் குரூப் பார்க்க போறோம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க. ஸ்டேட்மெண்ட் என்னன்னா let H be a subgroup of a finite group G. Then order of H divides order of G. ஸோ இது இதான் இது லக்ராஞ்சிஸ் தியரம் ஃபார் ஃபைனைட் குரூப். ஓகேங்களா? இப்போ ப்ரூஃப் எப்படி கொடுக்குறது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ப்ரூஃப் தான். எப்படி ப்ரூஃப் கொடுக்குறதுனா ஓகே, இப்போ சின்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி ஃபைனைட் தானே. ஆர்டர் ஆஃப் ஜி ஃபைனைட். அப்போ இண்டெக்ஸ், இப்போ இந்த இண்டெக்ஸ் என்ன வரும், அதுவும் ஃபைனைட்டாக இருக்கும். ஓகேங்களா? இண்டெக்ஸ் ஆஃப் கட்சு அது என்ன ஒரு ஃபைனைட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதை என்ன பண்ண போனால் ஆர்னு எடுக்க போகிறோம். ஆர்னு அர்த்தம் இந்த கட்சுக்கு ஆர் கோசர்ஸ் இருக்குது. ஆர் டிஸ்டிங்க்ட் கோசர்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் ரைட் கோசர்ஸ். ரைட் ஆர் லெஃப்ட், தட் இஸ் there are corsets, right or left corsets of Kach in G. அது என்னன்னா இப்படி எடுத்துக்க போகிறோம். A1 Kach, A2 Kach, A3 Kach, AR Kach. ரைட்டா? எடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா இதோட யூனியன் தானே, எல்லா கோர்சஸையும் எடுத்துட்டோம். ஸோ யூனியன் போட்டால் என்ன வந்துடும், ஹோல் குரூப்பே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதாங்க கான்செப்ட். இண்டெக்ஸ் ஆர்னு எடுத்துட்டோமா, இப்போ எல்லா கோர்சஸ் யூனியன் ஹோல் குரூப் வரும். யூனியன் ஆஃப் ஏஐ கச் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to R. ஓகேங்களா? இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று தெரியும், எந்த ரெண்டு கோர்சஸ் ஒன்று ரெண்டு ரைட் கோர்சஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும், அல்ல டிஸ்ஜாயிண்டாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். சரி, எந்த ரெண்டு ரைட் கோர்செட் ஐடென்டிக்கலாக இருக்கும், இல்லை டிஸ்ஜாயிண்டாக இருக்கும். அதேமாதிரி ரெண்டு லெஃப்ட் கோர்செட்ஸ் ஐடென்டிக்கலாக இருக்கும், அல்ல டிஸ்ஜாயிண்டாக இருக்கும். ஓகேங்களா? வேர் ஏஐ intersection A Kach intersection AJ Kach is not is empty for every I comma J, I not equal J. Okay, empty தான் டிசைன் எழுதியிருக்கிறோம், இல்லை ஐடென்டிக்கலாக இருக்கும். டிசைன் ஐடென்டிக்கல். ஓகே, ரைட். ஸோ இதை நம்ம பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கோம். கோர்சர்ஸ் குரூப்பை இந்த கோர்சர்ஸ் பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நான் கார்டினாலிட்டி அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, கார்டினாலிட்டி ஆஃப் U I1 to R AI Kach. ஸோ ஒவ்வொரு டிஜாயின் செட்ஸ்னால நம்ம என்ன செய்யலாம், இண்டிவிஜுவல் அடிஷன் எழுதிக்கலாம். டிஜாயிண்டாக இருக்கிறதுனால எழுதிக்கிறோம். சமேஷன் I1 to R கார்டினாலிட்டி ஆஃப் AI Kach. அப்புறம் இன்னொரு ரிசல்ட் என்னன்னா, ஒரு ரிசல்ட் எஃப் ஃப்ரம் ஒரு கோர்சஸ் A Kach to Kach. கச்சுங்கிற சப்குரூப்பு ஃபார் எனி ஃபிக்ஸ்டு ஏ பிலாங்ஸ் டு ஜிக்கு. இப்போ எஃப் ஆஃப் ஏ கச் இஸ் ஈக்குவல் டு கச்சுன்னு ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறோம். இது பைஜெக்டிவாக இருக்கும். தென் எஃப் இஸ் பைஜெக்டிவ். அதே மாதிரி லெஃப்ட் கோர்செட்டுக்கும் நம்ம பைஜெக்டிவ் கொடுக்க முடியும், ரைட் லெஃப்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும். therefore ஜென்ரலாக நினைக்கணும் ஃபார் எனி A belongs to Gக்கு. அப்போ பைஜெக்டிவ் கொடுத்தா கார்டினாலிட்டி சேம்னு அர்த்தம். ஸோ ஃபைனைட்னா இங்கே ஃபைனைட், இங்கே கவுண்டபிளி இன்ஃபைனைட்னா இங்கே கவுண்டபிளி இன்ஃபைனைட், அன்கவுண்டபிள்னா அன்கவுண்டபிள். ஸோ அதனால் ஏஹெச்சோட கார்டினாலிட்டியும் கட்சியோட கார்டினாலிட்டியும் சேம். கட்சி. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போது அதை இங்கே யூஸ் பண்ணலாமா, சமேஷன் I1 to R கட்சின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த சமேஷன் ரன் பண்ணலாமா. ஃபஸ்ட் டைம் ஒரு கட்சி கொடுப்போம், அடுத்து ஒரு கட்சி, அடுத்து ஒரு கட்சி,
இப்போ எத்தனை டைம்ஸ் ஆர் டைம்ஸ் எழுதியிருக்கும், அப்போ ஆர் டைம்ஸ் கட்ச். ஓகேங்களா? இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி இந்த மாதிரி எழுதியாச்சுன்னா தட்ஸ் மீனிங் இதுக்கு மீனிங் என்னது, கட்ச் டிவைட்ஸ் ஆர்டர் கார்டினாலிட்டி, அதாவது ஆர்டர் ஆஃப் கட்ச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. ஆக்சுவலாக எப்போ ஆர்டர் யூஸ் பண்ணுவோம்னா, ஆர்டருங்கிற எப்போ யூஸ் பண்ணுவோம்னா அது குரூப் ஆர் சப் குரூப்புக்கு இந்த ஆர்டர் யூஸ் பண்ணுவோம். ஆர்டினரி செட்டுக்கு கார்டினாலிட்டி வந்து நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது ரெண்டு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துக்கோங்க. therefore ஆர்டர் ஆஃப் கட்ச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. therefore லெக்ரான்ஜி எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதோட கான்வர்ஸ் பார்ட் ட்ரூவான்னு பார்க்குறோம். இதோட கான்வர்ஸ் பார்ட், வாட் இஸ் த கான்வர்ஸ் பார்ட்? கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் லெக்ரான்ஜிஸ் தியரம். இதோட கான்வர்ஸ் பார்ட் என்னது? கான்வர்ஸ் பார்ட் என்ன? if Kach is any non-empty subset of a finite group G such that, இப்போ கட்சுங்கிறது ஆர்டினரி செட்டாக நான் கார்டினாலிட்டி யூஸ் பண்ணுறேன், ஆர்டருங்கிறது யூஸ் பண்ணல. ஓகே, இது எனக்கு ஆர்டர்னு தெரியும். சரி, ஓகேங்களா? இது வந்து குரூப்புன்னு தெரியல, ஆர்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே கார்டினாலிட்டி யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை. தென் கட்ச் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதோட கான்வர்ஸ் பார்ட் ட்ரூன்னு வந்துடும். ஸோ கான்வர்ஸ் பார்ட் ட்ரூவாக இருக்குமா? இருக்காது. ஸோ இதுதான் கான்வர்ஸ் பார்ட்டு. ஓகேங்களா? ஸோ கான்வர்ஸ் பார்ட் வந்து need not be true. கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் லெக்ரான்ஜிஸ் தியரம் need not be true. ஓகேங்களா? ஸோ என்ன காரணம்னா, அதாவது அதில் கான்வர்ஸ் பார்ட் ட்ரூவாக இருக்கிற மாதிரி குரூப்ஸ் ஒரு ஃபைனைட் குரூப்ஸ் இருக்கும், ட்ரூ இல்லாமலும் சில ஃபைனைட் குரூப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் S3 எடுத்துக்கிறேன், S3 எடுத்துக்கிறேன். இப்போ ஆர்டர் ஆஃப் S3 வந்து 6. இப்போ 6ஓட டிவைசஸ் என்னது? 1 6 2 3. அப்போது ஆர்டர் சப் குரூப்ஸ் வந்து ஆர்டர் வந்து 1லேயும் இருக்குது, ஆர்டர் 2லேயும் சப் குரூப் இருக்குது, ஆர்டர் 3லேயும் இருக்குது, ஆர்டர் 6லேயும் இருக்குது. இப்போ எல்லா டிவைசர்லேயும் பாசிட்டிவ் டிவைசஸ்லேயும் இங்கே சப் குரூப் இருக்குது. அதனால் கான்வர்ஸ் பார்ட் வந்து S3க்கு ட்ரூவாக இருக்குது. வாட் அபவுட் S4? S4 24 இருக்குமா? இப்போ டிவைசர் 24 டிவைசஸ் வந்து 1 இங்கே 24 2 12 3 8 4 6 வேறு எது இருக்குமா? ஸோ ஆர்டர் 1ல் சப் குரூப் இருக்கும், ஆல்ரெடி பார்த்துட்டோம். 2 3 4லேயும் இருக்கும், 6ல் இருக்குதுன்னா திஸ் இஸ் என்னது? இஸ் ஐசோமார்பிக் டு S3. ஓகேங்களா? திஸ் இஸ் ஐசோமார்பிக் டு S3 இதுலேயும் இருக்கும். 8 என்னென்னா ஐசோமார்பிக் டு, இது வந்து ஐசோமார்பிக் டு D4 இதுலேயும் இருக்கும். இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச குரூப் தான், A4 இதுலேயே இருக்கும். அப்போ எல்லா பாசிட்டிவ் டிவைசஸ்க்கும் இங்கே சப் குரூப் இருக்குது. அப்போ வந்து லெக்ரான்ஜிஸ் தியரத்தோட கான்வர்ஸ் பார்ட் இந்த குரூப்புக்கு ட்ரூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு A4 எடுத்துகிட்டு வச்சுங்க. ஆர்டர் ஆஃப் A4ல் எத்தனை? இதில் ஹாஃப் 12 எலமெண்ட்ஸ் இருக்குமா? 12 டிவைசஸ் என்னது? 1 12 2 6 2 6 3 4 இவ்வளோதானே? ஆர்டர் 1ல் இருக்கும் சப் குரூப்பு, ஆர்டர் கட்சியில் ஆல்ரெடி இருக்கும், 2ல் இருக்கும், 3ல் இருக்கும், 4 ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், 6ல் இருக்காது. ஸோ அதனால் கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் லெக்ரான்ஜிஸ் தியரம் இஸ் நாட் ட்ரூ ஃபார் திஸ் ஃபைனைட் குரூப். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆர்டர் ஆஃப் S4ல் 120 எலமெண்ட்ஸ் இருக்குமா? இப்போ அங்கெல்லாம் பார்த்தோம்னா என்ன வரும்னா 1 120 2 60 3னா 40 வருமா? 4னா 30 5னா 24 6னா 20 8னா 15 10னா 12 அவ்வளோதான். இப்போ ஆர்டர் 1ல் சப் குரூப் இருக்கும்,
ஆர்டர் 2ல் இருக்கும், ஆர்டர் 3ல் இருக்கும், ஆர்டர் 4ல் இருக்கும், ஆர்டர் 5ல் இருக்கும், ஆர்டர் 6லேயும் இருக்கும். 6ல் தான் S3க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். ஓகேங்களா, 6ல் இருக்கும், 8ல் வந்து இருக்கும். இது ஐசோமார்பிக் டு D4. ஸோ இதுவும் இதுலேயும் இருக்கும், இது ஐசோமார்பிக் டு D5. ஸோ இதுலேயும் இருக்கும், இது ஐசோமார்பிக் டு A4. 15ல் இருக்காது, 20ல் இருக்கும், 20ல் இருக்கும், இது ஐசோமார்பிக் டு D10. 24ல் இருக்கும், 24ல் இதுன்னா இது ஐசோமார்பிக் டு S4. சரி, 24னா அளவு S5 பண்ணுமா, S5. ஓகே, S4 இதில் இருக்குமா, 30ல் இருக்காது. ஏன்னா 30ல் இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் சப் குரூப்பாக மாறிடும். S5க்கு நார்மல் சப் குரூப்னு பார்த்தீங்கன்னா 3 நார்மல் சப் குரூப் தான். ஒன்று ஐடென்டிட்டி இந்த ஹோல் குரூப், இன்னொன்று A5. அதனால் இதில் இருக்காது. ஆர்டர் 40லேயும் இருக்காது, இதில் இருக்கும். இது யாருன்னா A5ன்னு சொல்லியிருப்போம், இதுலேயும் இருக்கும். ஸோ அப்போ சில பாசிட்டிவ் டிவைசஸ்க்கு சப் குரூப் இங்கே இல்லை. இதேமாதிரி A5க்கு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஆர்டர் ஆஃப் A5 இந்த எவ்வளோ வருது, இதில் ஹாஃப் 60யா, 60 டிவைசஸ் வந்து 1, 60, 2, 30, 3, 20, 4, 15, 5, 12, 6, 10. ஸோ இப்போ இதில் ஆர்டர் 1ல் இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 5லேயும் இருக்கும், 6லேயும் இருக்கும். 6ல் வந்து ஐசோமார்பிக் டு S3. ஆக்சுவலாக அது போட்டிருக்கேன்னா அது நான் எபிலியனில் போட்டிருக்கேன். சரி, அதுபோல் சைக்கிளிக்கில் இருக்கலாம். ஓகே, நான் வந்து சில பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் குரூப்லாம் போட்டிருக்கேன். சைக்கிளிக்கெல்லாம் இருக்கலாம், சைக்கிளிக் எபிலியன்லாம் இருக்கலாம். ஆர்டர் 10லேயும் இருக்கும், ஆர்டர் 10ல் இருக்கும். இது வந்து ஐசோமார்பிக் டு D5. இது வந்து இதில் இருக்குது. இது ஆர்டர் வந்து 12னால A4 இருக்கும். 15ல் இருக்காது, 20ல் இருக்காது, 30ல் இருக்காது, இதில் இருக்கும். ஓகேங்களா, அப்போது கான்வர்ஸ் பார்ட் லெக்ரான்ஜி தியரம் சில குரூப்புக்கு ட்ரூவாக இருக்குது, சில குரூப்புக்கு ட்ரூவாக இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாட்டர்னியன் குரூப், அதுக்கு நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் Q8 +or-1 +or-I +or-J +or-K. ஸோ எல்லா பாசிட்டிவ் டிவைசஸ்க்கும் இங்கே இருக்கும். 1, 8, 2, 4. ஸோ ஆர்டர் 1ல் சப் குரூப்ஸ் இருக்கும், 2ல் இருக்கும், 4ல் இருக்கும், 8ல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ சில சப் குரூப்ஸ்க்கு, சில ஃபைனைட் குரூப்புக்கு லெக்ரான்ஜிஸோட கான்வர்ஸ் பார்ட் ட்ரூவாக இருக்குது, சிலதுக்கு இல்லாமல் இருக்குது. ரைட். ஸோ கான்வர்ஸ் பார்ட் நாட் ட்ரூக்கு இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாமே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, A4 ஹேஸ் நோ சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 6. ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க, நோ சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 6. ஓகேங்களா, ஸோ நான் என்ன சொன்னேன், S5ல் நான் ஈஸியாக சொல்கிறது இதை சொல்லுவேன். S5ல் என்ன சொல்லுவேன்னா, S5 ஹேஸ் நோ சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 30. ஓகேங்களா, ரைட். ஸோ இது இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ கான்வர்ஸ் பார்ட் வந்து சில ஃபைனைட் குரூப்புக்கு ட்ரூவாக இருக்குது, சில ஃபைனைட் குரூப்புக்கு ட்ரூ இல்லாமல் இருக்குது. இப்போது எப்போ ட்ரூவாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்ன கேஸில் ட்ரூவாக இருக்கும், அப்போ கண்டிஷனை எப்படி ரிலாக்ஸ் பண்ணால் ஃபைனைட் குரூப்போட அடுத்த ஃபைனைட்னஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதோட நெக்ஸ்ட் ஃபைனைட் கலெக்ஷன் வந்து ஃபைன் கலெக்ஷன் வந்து ஃபைனைட் எபிலியன், அதுக்கு ட்ரூவாக இருக்கும். ஸோ கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் லெக்ரான்ஜிஸ் theorem is true for finite abelian group. finite abelian groupக்கு ட்ரூவாக இருக்கும். ஓகேங்களா, ஆக்சுவலாக இது என்னென்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அப்டேட்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ட்ரூ ஃபார் ஃபைனைட் சைக்ளிக் குரூப்பும் போட்டிருக்காங்க. அப்படின்னா அவங்க வந்து யூஜி லெவலில் தான் அவங்க யோசிச்சிருக்காங்க, எம்எஸ்சி லெவலில் அவங்க யோசிக்கவே இல்லைன்னு நல்லா தெரியுது. ஆக்சுவலாக நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கும்போது இடையில இந்த மாதிரி 1-2 வீடியோ வரும், கிளிக் பண்ணி பார்த்தாச்சுன்னா எல்லா இடத்துலையும் இந்த ஃபைனைட் சைக்ளிக் குரூப் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட பெரிய கலெக்ஷனுங்க ஃபைனைட் எபிலியன் குரூப்புன்னு, அதோட பெரிய கலெக்ஷன். ஸோ அங்கேயே ட்ரூவாக இருக்குது. ரைட்டா, ஆக்சுவலாக என்னென்னா யூஜிக்கு அவங்க சொல்கிறது கரெக்டாக, யூஜிக்கு ஃபைனைட் சைக்ளிக் குரூப் அவங்க அது யூஜியில் சொல்லலாம், அது வேணால்
அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எனி ஃபைனைட் cyclic group of order n is isomorphic to set n. Any infinite cyclic group is isomorphic to set under plus. ஸோ அப்போ அங்கே சைக்கிளிக் குரூப் வந்து யூஜிலே முடிச்சிட்டாங்க ஓகேங்களா. அப்போ அங்கே யூஜியில் சைக்கிளிக் குரூப் முடிஞ்சதுனால அவங்க எழுதுகிற ஆத்தர்ஸ் வந்து ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்பில் அங்கே முடிச்சிட்டாங்க ஓகேங்களா. ஸோ பட் எபிலியன் குரூப் வந்து போய்கிட்டே இருக்கும். அது எம்எஸ்சி லெவலில் நம்ம பண்ணணும். எம்எஸ்சி லெவலில் தான் அது வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எம்எஸ்சி லெவலில் ஃபைனைட் எபிலியன் குரூப் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ யூஜி லெவலில் கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ குரூப்ஸ்னால் யூஜியில் கொடுக்க முடியாது. சைலோஸ் தியரம்லாம் யூஜியில் கொடுக்க முடியாது. அப்போ எம்எஸ்சி லெவலில் தான் நமக்கு வந்து ஃபைனைட் எபிலியன் குரூப்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ யார் எம்எஸ்சியில் ஃபைனைட் எபிலியன் குரூப் பற்றி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து புரியும். யூஜி லெவலே நின்றுட்டாங்கன்னா அதோட நின்றுவாங்க ஓகேங்களா. ஸோ இது யார் கேட்டாலும் இதை சொல்லுங்கள். அதோட பெரிய கிளாஸ் ஆக்சுவலாக என்னென்னா இப்போ ஏபிசின்னு வச்சுக்கோமே, இது வந்து கலெக்ஷன் ஆஃப் all groups வச்சுக்கோ, ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் எனி குரூப்ஸ். இது வந்து யாருன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் எபிலியன் குரூப்ஸ். இது யாருன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் சைக்கிளிக் குரூப்ஸ் ஓகேங்களா. நம்ம அதோட பெரிய கலெக்ஷனுக்கே சொல்லிட்டோம் ஓகேங்களா. ஸோ அதான் சொல்லுவோம் நம்ம ரியல் அனலைஸில் காம்பாக்ட் ஸ்பேஸ்லாம் கனெக்டடு கம்ப்ளீட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி இங்கே வந்துடும் ஓகேங்களா. ரைட், இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ரைட், இப்போ இந்த ஃபைனைட் எபிலியன் குரூப்பை பற்றி ஒரு முக்கியமான தியரம்ஸ். என்னென்ன தியரம்ஸ்னால் ஃபஸ்ட்டு தியரம் தியரம் 1 முக்கியமான தியரம். லெட் G be a finite abelian group of order n ஓகேங்களா. for each positive divisor m of n, G has a subgroup of order m. ஒவ்வொரு பாசிட்டிவ் டிவைசஸ் ஆஃப் எண்ணுக்கும் ஒரு சப்குரூப் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. இது ஒரு முக்கியமானது. தேர் இஸ் ஏ சப்குரூப். இதே இது யூனிக்னஸ் சொன்னாங்கன்னா இப்போ ஃபைனைட் எபிலியன் குரூப்பில் இது போட்டுக்கலாம். இதே நெக்ஸ்ட் தியரம் என்னென்னா இது லெட் G be a finite cyclic group of order n. அப்படி எடுக்கும்போது என்ன எடுக்கலாம், இது ட்ரூவாக இருக்கும். ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா நைஸ் ஸ்ட்ரக்சரிங் கிடைக்கும். பாசிட்டிவ் டிவைசர் m of n, G has an unique subgroup. இதான் முக்கியமானது. இங்கே ஜஸ்ட் சப்குரூப், இங்கே யூனிக் சப்குரூப் கிடைக்கும் ஆஃப் ஆர்டர் m. இப்போ புரியுதுங்களா. ஃபைனைட் எபிலியன் குரூப்பில் சப்குரூப் எப்படி இருக்கும், ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்பில் சப்குரூப் எப்படி இருக்கும், ஒவ்வொரு டிவைஸருக்கும் கிடைக்கும். இங்கே யூனிக்னஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, இங்கே யூனிக்னஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, அடுத்த தியரம் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபைனைட் எபிலியன் குரூப்ஸ். இதான் எம்எஸ்சி லெவலில் நம்ம படிக்க வேண்டிய குரூப்ஸ். ஃபண்டமெண்டல், இது முக்கியமான தியரம். Fundamental theorem for finite abelian groups. ஆக்சுவலாக இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சைலோஸ் தியரத்தையும் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் குரூப்ஸ் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வருவாங்க ஓகேங்களா. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் என்னென்னா லெட் G be a finite abelian groups. Then G is a direct sum of cyclic p groups.
ஓகேங்களா. தட் இஸ் அதாவது என்னென்னா இப்போ லெட் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து இப்படி இருக்குது. P1 alpha 1, P2 alpha 2, Pk alpha k. ஸோ இந்த ஒவ்வொரு பேஸும் டிஸ்டிங்க்ட் ப்ரைம், பவர் வந்து ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்கும். இது ஒரு எபிலியன், ஃபைனைட் எபிலியன், இது ஒரு எபிலியனாக இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தென் இந்த ஜி எப்படி எழுதிக்கலாம்னா GP1 direct sum, GP2 direct sum இப்படி எழுதிக்கலாம். GPK where GPI is equal to PI alpha I. I வந்து 1 to K. ஓகேங்களா. ஸோ இதான் தியரம். ஆக்சுவலாக இதெல்லாம் என்னது ஒவ்வொரு சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் வந்து இதில் வந்துடும், சைக்கிளிக் பி சப் குரூப். ஓகேங்களா. ஸோ இதான் ஸ்டேட்மெண்ட்டு. ரைட். ரைட். இப்போ இது இன்னொரு தேரம், முக்கியமான தேரம், தேரம் நம்பர் 4. இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். போன கொஸ்டின் வச்சுக்கலாம். நெட்டு ஆர்டர் ஆஃப் ஜி வந்து P1 alpha 1, P2 Q1 எடுத்துக்கோ, Q1 Q2 alpha 2, Qk alpha k, where Q1 Q2 are distinct prime numbers, alpha 1 alpha இதெல்லாம் நேச்சுரல் நம்பராக இருக்குது. ஓகேங்களா. where Q1 Q2 Qk are distinct primes, prime alpha 1 alpha 2 alpha k எல்லாம் நேச்சுரல் நம்பராக இருக்குது. ரைட்டா. then number of abelian group, number of abelian groups of order n up to isomorphism. அது என்னன்னா இந்த ஆல்ஃபா 1ஓட பார்ட்டிஷன் P alpha 1, P alpha 2, பார்ட்டிஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நினைக்கிறேன், P alpha k. ஓகேங்களா. P alphaங்கிறத டினோட் பண்ணுமா இஸ் எ பார்ட்டிஷன். அதாவது ஆக்சுவலாக பார்ட்டிஷன் சொல்லக்கூடாது, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் ஆல்ஃபா. ஓகேங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆக்சுவலாக என்னென்னா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து இந்த ஆர்டரில் இருக்குது. அது வந்து ஒரு ஃபைனைட் எபிலியன் குரூப்பாக இருக்குன்னா ஆர்டர் என்ன. ஸோ இதே மாதிரி எத்தனை எபிலியன் குரூப்ஸ் இருக்கும் அப் டு ஐசோமார்ப்ஸ், இதே ஸ்ட்ரக்சரில் எத்தனை எபிலியன் குரூப்ஸ் இருக்குன்னா இந்த இது. ஸோ இதனால தான் உங்களுக்கு என்னது எபிலியன் குரூப்போட கவுண்டபிள் வந்து ஃபினிஷ் ஆகிரும். ஓகே. ஒரு குரூப் வந்து ஃபைனைட் எபிலியன் குரூப்பாக இருந்தால் அதுக்கு ஐசோமார்பிசமாக இருக்கக்கூடிய எத்தனை ஃபைனைட் எபிலியன் குரூப்புங்கிறது இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகிரும். ஓகேங்களா. அப்போ ரிசர்ச் வந்து எங்கே போகும்னா எபிலியன் ஃபைனைட் எபிலியன் குரூப்பில் கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ ஃபைனைட் குரூப்பில் தான் உங்களுக்கு ரிசர்ச் போயிட்டு இருக்கும். இதே மாதிரி இங்கே கிடையாது. இப்போ ஒரு ரிசல்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஃபைனைட் குரூப் ஆஃப் ஆர்டர் n அப் டு ஐசோமார்பிசம், இப்படி ஒரு ரிசல்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை தான் நம்பர் தியரியில் இது அல்ஜிப்ராவில் தான் தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு ஆன்சரை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ வந்து ஃபைனைட் குரூப்போட ரிசர்ச் வந்து ஓவர் ஆயிரும். ஸோ இதுக்கு தான் இங்கே தேடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. ஸோ சில கண்டிஷன்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸிஃபிகேஷன் பண்ணிகிட்டே வராங்க. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே. இன்னும் ஒரே விஷயம் மட்டும் என்னென்னா, இப்போது ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போது சைலோஸ் தியரம் is partial converse of Lagrange's theorem. Sailo's theorem வந்து is partial converse of Lagrange's theorem. ஸோ ஃபுல்லாக கான்வர்ஸ் கொடுத்துட்டா பார்ஷியலி கான்வர்ஸாக இருக்கும். ஓகேங்களா. அதாவது என்னென்னா இப்போ சைலோஸ் தியரம் நமக்கு என்ன தெரியும், ஃபார்
for any finite group G and for any prime P if P power alpha divides order of G for alpha belongs to n, then G has a subgroup of order P power alpha. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது ஒரு குரூப்போட ஆர்டர் இப்படி இருந்துச்சு. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து இப்படி இருக்குது. P1 power 2, P2 power 3, P3 power 4, P4 power 5 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபைனைட் குரூப்பு. P1 P2 P4லாம் ஒரு டிஸ்டிங்க்ட் ப்ரைம்ஸ். ஓகேங்களா? இப்போது எனக்கு சைலோஸ் தேர்றதுப்படி என்ன சொல்லலாம், G has subgroup of order P1ல கொடுக்க முடியும், ஆர்டர் P1 ஸ்கொயரில் கொடுக்க முடியும், P2ல கொடுக்க முடியும், P2 ஸ்கொயரில் கொடுக்க முடியும், P2 க்யூப்பில் கொடுக்க முடியும், P3ல கொடுக்க முடியும், P3 ஸ்கொயரில் கொடுக்க முடியும், P3 பவர் 3ல கொடுக்க முடியும், P3 பவர் 4ல கொடுக்க முடியும், P4ல கொடுக்க முடியும், P4 பவர் 2, P4 பவர் 3, P4 பவர் 5. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும். பை சைலோசியர் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். பட் அதாவது ப்ரைம் பவர்ஸுக்கு சப்குரூப்ஸ் இருக்கும். அந்த ப்ரைம் பவர் ஆர்டரில் சப்குரூப்ஸ் இருக்கும். பட் அந்த காம்போசிஷனில் இருக்காது. ஓகேங்களா? அதாவது இதுக்கெலாம் கேரண்டியே கிடையாது. பட் தேர் இஸ் நோ கேரண்டி ஃபார் subgroups of order P1 P2, P1 P2, P2 P3, P1 square P2, P3 power 4, P power 4 power 5. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் நம்மளால் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த மாதிரி ப்ரைம், அதோட பவர் ஒரே ஒரு சிங்கிள் ப்ரைம் நம்பராக இருக்கணும். அந்த பவரில் ஒரு நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி சப்குரூப் கொடுக்க முடியுமே தவிர இந்த மாதிரி கொடுக்க முடியாது. அதான் பார்ஷியலி கான்வர்ஸ். ஸோ இதுவும் ட்ரூ ஆயிடுச்சுன்னா கான்வர்ஸ் பார்ட் ட்ரூ ஆயிரும். ஸோ இது இந்த மாதிரி இருக்கிறதுனால பார்ஷியலி கான்வர்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுக்க முடியாதனால பார்ஷியலி கான்வர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.